அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சதுரம் இருக்கு. அந்த சதுரத்துக்கு உள்ள ஒரு வட்டம் இருக்கு, வெளில ஒரு வட்டம் இருக்கு. அந்த ரெண்டு வட்டத்துடைய பரப்பளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் ஒன்று ஃபர்ஸ்ட் வரைஞ்சிப்போம். அப்பதான் நமக்கு சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு. இது ஸ்கொயர்னு வச்சுங்க, இவ்வளோதான் வருது. இது ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஸோ அடுத்து இந்த ஸ்கொயருக்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கு. சரியா? ஸோ இதுங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இப்படி சொல்லிட்டு இந்த வெளில இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளுக்கும் உள்ள இருக்கிற இந்த சர்க்கிளுடைய பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த படத்தை நம்ம பிரித்து வரைஞ்சிப்போம். ஸோ பிரித்து வரைஞ்சாதான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ அந்த டயக்ராமை பிரித்து வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குன்ட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள், ஸ்கொயரு, இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த வட்டத்துடைய பரப்பளவு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இந்த வட்டத்துடைய பரப்பளவோட விகிதம் தான் கேட்குறாங்க. வட்டத்தோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வட்டத்தோட ஆரம் தேவை. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வட்டத்தோட ஆரம்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உள்ள அந்த சதுரம் இருக்கு இல்லையா, ஸ்கொயர், இந்த ஸ்கொயரோட பக்க அளவை நம்ம ஏன்னு சொல்லுவோமா? ரைட்டா? ஸ்கொயரோட பக்க அளவை நம்ம ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட மூலை விட்டம் தான் இந்த வெளில இருக்கிற வட்டத்துடைய விட்டமாக இருக்கும். சரியா? இந்த ஸ்கொயரோட மூலை விட்டம் தான் வெளில இருக்கிற வட்டத்துடைய விட்டமாக இருக்கும். ஸோ ஸ்கொயரோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? a√2. ரைட்டா? அதாவது இந்த ஸ்ட்ரைட் கோடு, இந்த முழு கோடு இருக்கு இல்லையா, இதோட அளவு பார்த்தீங்கன்னா a√2. இப்போ நமக்கு வெளில இருக்கிற வட்டத்துடைய ஆரம் தேவைன்னா இதில் பாதி எடுத்துக்கலாமா? ஏன்னா இது விட்டம், இந்த வட்டத்துக்கு இது விட்டமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் பாதி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆரம் கிடைக்கும். ஸோ அப்போ a√2/2 அப்படின்னு நம்ம ஆரத்தை எழுதிக்கலாமா? அதாவது இந்த வெளில இருக்கிற இந்த சர்க்கிளுடைய ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a√2/2. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து இந்த சர்க்கிளுக்கு வந்துருங்க. இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உள்ள வட்டம் இருக்கு. அந்த வட்டத்துடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருடைய பக்க அளவு a தான். சரியா? இப்போ இந்த கோடு a, இந்த கோடு ஏனா நடுவில் போகிற இந்த கோடும் ஏவா தான் இருக்கும். கரெக்டா? இந்த கோடும் ஏவா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏங்கிறது வட்டத்துடைய விட்டமாக இருக்கும். ரைட்டா? ஸோ வட்டத்தோட விட்டம் ஏன்னா ஆரம் என்ன வரும்? அதில் பாதி வருமா? அப்போ ஆரம் a/2. ரைட்டா? ஸோ அப்போது இந்த வட்டத்துடைய ஆரமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளே இருக்கிற இந்த வட்டத்துடைய ஆரமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட பரப்பளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெளில இருக்குல்ல, அந்த வட்டத்தை நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிற வட்டத்தை R2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ வட்டத்தோட பரப்பளவு πr². நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெளில இருக்கிற வட்டத்தை R1ன்னு எடுத்துட்டேன், உள்ளே இருக்கிற வட்டத்தை R2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ பையும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ R1 நாம் என்ன கண்டுபிடிச்சோம்? a√2/2. ஓகேவா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்து R2 என்ன கண்டுபிடிச்சோம்? a/2. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். a/2 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? a√2/2 ஹோல் ஸ்கொயர். அதில் ஏவை ஸ்கொயர் பண்ணோன்னா a² வந்துடும். √2 ஸ்கொயர் பண்ணோன்னா 2ன்னு வந்துடும். பை கீழே ஒரு 2 இருந்தது, அதை ஸ்கொயர் பண்ணோன்னா 4ன்னு வந்துடும். டிவைடட் பை கீழே என்ன இருந்துச்சு? கீழே பார்த்தோன்னா a/2ன்னு இருந்தது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோன்னா a²/4ன்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ நம்ம இந்த a²/4ஐயும் இந்த a²/4ஐயும் அடிச்சிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1ன்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2:1. ஸோ 2:1 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது.
ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு டைம் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது இந்த 2 வட்டத்துடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதை கரெக்டாக பண்ணிட்டாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு நிமிஷம், லாஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். இப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனுச்சு. என்ன அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறது உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உள்வட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, R1 நாம் எடுத்திருக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A/2 தான் நம்ம வந்து R1 எடுத்துருந்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து மேலே வந்திருக்கணும். ஸோ A/2 ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் கீழே தான் வந்து A√2/2 ஹோல் ஸ்கொயர்னு வரணும். ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2ன்னு வரும். ஸோ ஒரு சில்லி மிஸ்டேக் தான் இது. ஸோ கரெக்டாக தான் நம்ம பண்ணோம். பட் என்ன பண்ணிட்டோன்னா, உள்வட்டம் வெளிவட்டம்னு எடுக்காமல் வெளிவட்டத்தை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உள்வட்டம் எடுத்தோம். ஸோ அதனால தான் 2:1 வந்துருச்சு. ஸோ அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டோன்னா 1:2ன்னு ஆன்சர் வரும். கரெக்டாக தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே தெரியாமல் இந்த ஒரு தப்பு நடந்துச்சு. சரியா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சதுரத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4a, ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 சதுரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய சுற்றளவை நம்ம 4a1ன்னு எடுத்துப்போம். அதோட வேல்யூ வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சதுரத்துடைய சுற்றளவை நம்ம 4a2ன்னு எடுத்துப்போம். அதோட வேல்யூவை 32ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A1 மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 4 எங்கே இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 40/4ன்னு வரும். அப்போ A1ஓட வேல்யூ வந்து 10ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இதில் A2 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 32/8ன்னு வரும். சாரி, 32/4ன்னு வரும். ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக A1 A2ஓட வேல்யூ கிடச்சிச்சு. அது இந்த 2 சதுரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 சதுரங்களுடைய பக்க அளவுகள் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சதுரங்களுடைய பரப்பளவுகளுடைய வித்தியாசத்துக்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ செம்மையான கொஷின் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 2 சதுரத்துடைய பக்களவு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 2 சதுரங்களுடைய பரப்பளவை அடுத்து கண்டுபிடிக்கணும். சரியா? பரப்பளவை கண்டுபிடிச்சி அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அந்த வித்தியாசத்துக்கு சமமான பரப்பளவு கொண்ட சதுரத்தோட சுற்றளவை கண்டுபிடிக்கணுமோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முதல் சதுரத்துக்கான பரப்பளவு என்ன வரும்? A1 ஸ்கொயர்டுன்னு வருமா? அதே மாதிரி ரெண்டாவது சதுரத்துக்கான பரப்பளவு A2 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இந்த 2 பரப்பளவுடைய வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ A1 ஸ்கொயர்டுனா 10 ஸ்கொயர்டு, 10 ஸ்கொயர்டு மைனஸ் A2 ஸ்கொயர்டுனா 8 ஸ்கொயர்டு, ரைட்டா? ஸோ அப்போ 10 ஸ்கொயர்டு 100 வரும், 8 ஸ்கொயர்டு 64 வரும். ஸோ 100 மைனஸ் 64 போட்டோம்னா 36. இதோட கொஷின் முடியலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 36க்கு சமமான பரப்பளவு கொண்ட சதுரத்துடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. சரியா? வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்துடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 36ங்கிறது ஒரு சதுரத்துடைய பரப்பளவு. அப்போ அதுலேருந்து இந்த சதுரத்துடைய பக்களவு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 சைடும் நம்ம ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். 36க்கு ரூட் எடுத்தோம்னா ஏஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த மூணாவது சதுரம்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த சதுரத்துடைய பக்க அளவு. ஸோ மூணாவது சதுரத்துடைய பக்க அளவு 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ பக்க அளவு 6னா அதோட சுற்றளவு என்னவாக இருக்கும்? சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. அப்போ 4 × 6 ஈக்குவல் டு 24. ஸோ 24 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் தான் இது, ஆனால் ரொம்ப ஈஸியான கொஷின் தான்.
நம்ம கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு டைம் இந்த கொஸ்டினை பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சதுரம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய சுற்றளவு வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2வது சதுரத்துடைய சுற்றளவு 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 2 சதுரங்களுடைய பக்க அளவை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 சதுரங்களுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுடைய வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய பரப்பளவு 10 ஸ்கொயரு, 2வது சதுரத்துடைய பரப்பளவு 8 ஸ்கொயரு. ஸோ இதில் வித்தியாசம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு கிடைச்சிது. ஸோ இப்போ இந்த 36 பரப்பளவாக கொண்ட ஒரு சதுரத்துடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ 36 பரப்பளவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த 36ங்கிறது ஏ ஸ்கொயருக்கு சமமாக இருக்கணும்னு அர்த்தம். சரியா? 36 பரப்பளவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 36ங்கிறது ஏ ஸ்கொயருக்கு சமமாக இருக்கணும். ஏன்னா ஏ ஸ்கொயருங்கிறது தான் சதுரத்துடைய பரப்பளவு. ஸோ அதுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஏவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏவை வச்சு சுற்றளவை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 25. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து ரீசனிங் கீழே வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்களை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு டினோட் பண்ணலாம். பெண்களுக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். சரியா? ஆண்கள் பாக்ஸ், ஓகேவா? மென்னுனா பாக்ஸு, விமன்னா சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி இருக்காங்க. இப்போ குடும்பத் தலைவர்னா ஆண். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாக்ஸை போட்டுக்கிறோம். ஸோ அந்த குடும்பத் தலைவருடைய மனைவின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்களாம். சரியா? இந்த கப்பலுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இவன் ஒரு பையனை வச்சுப்போம். அடுத்தது இன்னொரு பையன் இருக்கான். ஓகேவா? 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே பசங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? பாக்ஸ் போடுறோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி இவங்க 2 பேருக்கும் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம சர்க்கிளில் டினோட் பண்ணோம். ஸோ அடுத்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு பையனுக்கும் 2 பொண்ணுங்க. இப்போ இந்த பையனுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கும் 2 பொண்ணு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிகினிங்கில் என்ன பண்ணோம்? சர்க்கிளை வந்து பெண்கள்னு எடுத்தோம். அப்போ இப்போ எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தா எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2, அடுத்து இங்கே பாருங்கள் 3, ஸோ 4, 5, 6, 7. ஸோ 7 பெண்கள் வந்து மொத்தமாக அந்த குடும்பத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 7 தான் நம்மளுடைய ஆன்சர்.